ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி காலையில் பொங்கல் செஞ்சுட்டு 4 வடை மீதி இருந்துச்சு. அதை வச்சு ஒரு வடை குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு 25 கிராம் அளவு இருக்கும் புளி எடுத்துக்கிறேன். நான் 3 பேருக்கு தான் செய்ய போகிறேன். புளி 25 கிராம், ஒரு 25 கிராம் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், சோம்பு, வெந்தயம், கடுகு, சீரகம் 4த்தையும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முழு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். தொளி உரிக்கணும் இனிமேல் தான். ஆயில் ஒரு 50 மில்லி, பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகா, 2 தக்காளி, கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி கொஞ்சம். இதான் தேவையான பொருள். புளியை கரைச்சிப்போம். புளியை கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிப்போம், ஏன்னா வடை உரியும் குழம்பு. கொஞ்சம் மண் சட்டி வச்சுப்போம். வெறும் சட்டி வச்சா வீரல் விட்டுரும். அதனால் உடனே எண்ணெயை ஊற்றிருங்க. கொஞ்சம் ஒரு 60 கிராம் எண்ணெய் அளவு ஊற்றிங்க. கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு 4த்தையும் போட்டுப்போம். வீட்டில் காய்கறி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு 100 கிராம் பருப்பு போட்டு, கடலைப்பருப்பு போட்டு, 100 கிராம் பருப்புக்கு கண்டிப்பாக ஒரு 10 வடை வருங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வெங்காயம் போட்டுப்போம். கருவேப்பிலை போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டுப்போம். நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கட்டும். நல்லா தக்காளி நைஸாக அரைச்சிக்குங்க. கண்ணாடி பதத்தில் வதங்கிச்சிங்க. இந்த மிளகாத்தூள் எடுத்து போட்டுப்போம். இதில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதுலேயே இந்த லேசாக வதங்கிட்டு பச்சை வாசனை போனோன்னா இந்த தக்காளி எடுத்து ஊற்றிடுவோம். எண்ணெய் பிரிகிறவரெலாம் வதக்குங்க. ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. தீயை குறைச்சி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தக்காளி தண்ணி வற்றாது. பூண்டு மெயினாக போடணும், அதை மறந்துட்டேன். சரி, இதில் வதங்கிட்டோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க பாருங்க. ஆனால் தொக்கு வத்தலை. இந்த ஸ்டேஜில் இந்த புளி தண்ணியை தூக்கி ஊற்றணும். புளி நல்லா தண்ணியாக கரைச்சிக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிருக்கேன். இதில் நல்லா கொதித்து வரட்டும். தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு போட்டுப்போம். பெருங்காயம் கண்டிப்பாக போடணுங்க. வடை வாயு இல்லைங்களா, போட்டால் நல்லது. கொஞ்சமாக ஒரு பாதி கொத்தமல்லி இதில் போட்டுவோம். மீதி அப்புறமா போட்டுப்போம். ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிச்சிச்சா பார்ப்போமா? நல்லா கொதிச்சிச்சிங்க. மீன் குழம்பு இதே ஸ்டைல் தாங்க. அதில் மீன் போட்டால் மீன் குழம்பு, வடை போட்டால் வடை குழம்பு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெல்லம் போட்டுங்க. மண்டை வெல்லம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இப்படி கொதிக்கும் போதே வடையை போட்டுருவோம். நீங்கள் லேட்டாக சாப்பிட்ற மாதிரின்னா இறக்குனவுடனே வடை போடுங்க. உடனே சாப்பிட்ற மாதிரின்னா நான் இது வடை எண்ணெய் குழம்பு உரியும். அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியாக கலக்குங்கன்னு சொன்னது. லேசாக ஒரு கொதி வர விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நல்லா கொதிச்சிச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். கண்டிப்பாக வீட்டில் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்பவும் கொதிச்சிட்ருக்கு. ஆறின பிறகு கட்டியாயிருங்க இந்த குழம்பு. அதனால தான் நான் தண்ணியை வைக்க சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்துடுச்சான்னு நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.